அதாவது அவரு அண்ணன் வந்து இந்தியா வரையும் தான் சொல்லிட்டாரு. ஜப்பான்ல இருக்க ஃபேன்ஸ் வரைக்கும் நேத்து வரைக்கும் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதாவது கூலி ரிலீஸ்க்கு அவங்க கிட்ட நான் கேக்குறேன், மெசேஜ் பண்ணி மெசேஜ் தான் டைப் பண்ணுவோம், காலைல மேக்ஸிமம் பேச மாட்டோம், டெக்ஸ்ட் தான் பண்ணுவோம். டெக்ஸ்ட் பண்ணி அவர்கிட்ட கேக்குறேன் நானு, அவருக்கு நீங்க கூலி படம் பார்க்க சென்னைக்கு வரீங்களா அப்படின்னு. அவரு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணல, நான் இதுல கொஞ்சம் சரி பிஸியா இருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு பார்க்க இல்ல, அவர் வந்து தமிழ்ல டைப் பண்றாரு, அதாவது டங்கிஷ்ல டைப் பண்றாரு. அவர் தமிழ்ல டைப் பண்ணி, தலைவா நான் ஜப்பான்ல கூலி பார்த்துட்டு இருக்கேன்னு. அது எதுக்கு அந்த வேர்டு சொல்ல வந்தேன்னா, ஜப்பான் வரைக்கும் தமிழ் போயிருக்குன்னா தலைவர் வச்சுதான். அவரை சொல்றாங்க கர்நாடகாரன், மராட்டியக்காரன், அந்த காரன் இந்த காரன்றானுங்க. எந்த காரணம் தமிழை எடுத்து ஜப்பான் வரைக்கும் கொண்டு போல. அதாவது ஜெயிலர் படம் வந்து, அதாவது ஜெர்மனில வந்து முதல்ல இறங்கின தமிழ் படம் வந்து ஜெயிலர் படம் தான். அதாவது வெளிநாட்டுக்கு போன படம், அதாவது ஜப்பான்ல பாத்தீங்கன்னா முதல்ல ரிலீஸ் ஆன படம் வந்து முத்து படம் தான். அதாவது ஜப்பான் நாடாளுமன்றத்துல அப்போதைய பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவர் போய் பேசும்போது ஜப்பான் பிரதம மந்திரி, அதாவது ஜப்பான்ல இருக்க அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து தலைவரை பத்தி பேசுறாரு. அந்த அளவுக்கு அதாவது தமிழ் தமிழ் சேர்ந்தா தமிழ் வளராது, தமிழ் வளர்ந்தா தமிழ் வளரும் தலைவரை சொல்லிட்டாரு. அவர் தான் வளர்த்து விட்டுருக்காரு தமிழ.